எனக்காகவே பாடுபட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆம் அருமையானவர்களை, மரித்து 4 நாளாகி போன லாசருவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினார். இந்த செயலை கண்ட யூதர்களில் அநேகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைத்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரியாள், மார்த்தாள் என்பவர்களின் சகோதரனாகிய லாசரு மரித்து போன போது ஆண்டவர் அங்கே வந்தார். அப்பொழுது அவன் மரித்து 4 நாட்கள் ஆகியிருந்தது. அப்பொழுது ஆண்டவர் அந்த கல்லறையின் அருகிலே வந்து, அந்த கல்லறையில் மூடியிருக்கிற கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொன்னார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றாள். அப்படிப்பட்ட 4 நாட்கள் ஆகிப்போன நாரிப்போன பிணத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினார். அருமையானவர்களே, 12ஆம் அதிகாரத்திலே அந்த லாசருவோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மரியாள், மார்த்தாள் மூவரும் பந்தி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த நாளிலே மரித்தோரை உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லமை நிறைந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வல்லமையெல்லாம் மறைத்துவிட்டு நம்மை, பாவத்திலே மரித்து கிடக்கிற நம்மை உயிரோடு எழுப்புவதற்காக அவர் தம்மைத்தாமே கல்வாரி சிலுவையிலே பலியாக ஈந்தார். மனுக்குலத்தின் பாவபாரம் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையிலே தம்முடைய ஜீவனை கொடுத்தார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட கிறிஸ்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார் என்று நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, அவர் உயிரோடு எழுந்ததினாலே நமக்கு பாவ மன்னிப்பு உறுதியாக்கப்பட்டிருக்கிறது. பிதாவாகிய தேவன் பாவ மனுஷர்களின் மீது வரவேண்டிய தண்டனையை எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது செலுத்தி நமக்கு மன்னிப்பை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிற எல்லாருக்கும் அந்த பாவ மன்னிப்பு பலிதமாகிறது. அருமையானவர்களே, அநேகரை மீட்கும் பொருளாக தம்மை கொடுப்பதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, நம் எல்லாருடைய பாவங்களுக்காகவும் மனுக்குலத்தின் எல்லா பாவபாரத்தையும் சுமந்து கொண்டு எல்லாருக்காகவும் அவர் மீட்கும் பொருளை கொடுத்திருக்கிறார். விசுவாசத்தோடு மன்னிப்பு வேண்டும் என்று கேட்கிற யாவருக்கும் மன்னிப்பை இலவசமாய் அருளி செய்கிறார். நீங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து கிடக்கிற நாம், ஆன்மீக நிலையிலே உயிரற்ற நிலையிலே இருக்கிற நாம், லாசரு உயிரோடு எழுப்பப்பட்டது போல மீண்டும் உயிரோடு எழுப்பப்பட்டு தேவனோடு ஐக்கியம் கொள்ளலாம், தேவனோடு நித்தியம் வாழலாம். இந்த கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ள தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.